ஹாய் ஹலோ இன்னைக்கு மட்டர் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆயிலில் வந்து சாப் பண்ணி வச்சிருக்க பன்னீரை வந்து நான் வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மசாலா பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஆயிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஜீரகம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து 2 தக்காளி எடுத்துட்டு அதையுமே நல்லா ஃபைனாக நறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்கியாச்சு. அண்ட் தென் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு அதை வந்து பேஸ்ட் மாத்துறதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா கரம் மசாலா, ஆயில் விட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லாவே மிக்சிங் பண்ணி விட்டாச்சு. இது வந்து சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். ஸோ ஈவினிங்காக நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து எல்லா மசாலையும் போட்டேன். உங்களுக்கு வந்து மேலே வீடியோக்கு மேலே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து நம்ம பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்சிங் போட்டாச்சு. அண்ட் தென் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். பாய்.